பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, சத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் தம்முடைய சத்துவத்தை அவர்களுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலங்கள் நேரிடும் பொழுது நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. காரணம், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் சோர்ந்து போகவே கூடாது. அப்படி சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகி போகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நமக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்க ஆவலோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம், அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களுக்கு புது பலன் கொடுத்து அவர்களை சத்துவத்தை பெருக பண்ணி அவர்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக காத்திருப்போம். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஆண்டவர் வனாந்தரமான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் கேள்விப்பட்டு ஓடி வந்து விட்டார்கள். 3 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் இப்படியே புறப்பட்டு போனால், இவர்களை இப்படி நான் அனுப்பிவிட்டால் பட்டினியிலே அவர்கள் வழியில சோர்ந்து போவார்களே. அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று சீஷரிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், 7 அப்பங்கள் மாத்திரம் இருக்கிறது, சில மீன்களும் இருக்கிறது என்று. உடனே ஆண்டவர் அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை வாங்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் பிட்டு கொடுத்தார். 4000க்கும் அதிகமான ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். 7 அப்பங்களையும் சில மீன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அன்றைக்கு ஒருவர் கூட பட்டினியாய் போகாதபடி எல்லாரையும் திருப்தியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மீதியான துணிக்கைகளை 7 கூடைகள் நிறைய சேகரித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஒருபோதும் சோர்ந்து போகிறதை ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் இருந்தாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி நாம் சோர்ந்து போகாதபடி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய்
சத்துவத்தோடு பலத்தோடு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்க தாகத்தோடு வந்த ஜனங்கள் பட்டினியாய் போகக்கூடாது என்று அவர்களை ஆண்டவர் அன்றைக்கு ஆசீர்வதித்தார், அவர்களை போஷித்தார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கரத்திலே ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலிருந்து அது வருகிறது. அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒருபோதும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. அவர் தம்முடைய சத்துவத்தையும் வல்லமையை நமக்கு அருளி செய்து நம்மை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் யாராயிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இயேசுவே என்று சொல்லி அவரை கூப்பிடுவோம். நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி பலப்படுத்துவார். சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்துவத்தையும் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள், ஒரு நாளும் இளைப்படைந்து போக மாட்டார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் தருகிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியில் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, ஒருவேளை பொருளாதாரத்திலே நலிந்து போய் சோர்ந்து போயிருக்கலாம், இல்லாவிட்டால் அவர் செய்கிற தொழிலிலே ஒருவேளை தோல்வி அடைந்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையில சரீரத்தில் சில பலவீனத்தை நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம். பலனெல்லாம் இழந்து விட்டேனே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில ஆண்டவர் தொட்டு அவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு பலன் கொடுத்து அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும். ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தை பெருக பண்ணி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.